அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது உங்களோட விண்டோஸை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கு பின்னால் உங்களோட ஹார்ட் டிஸ்கில் உங்களுக்கு தெரியாமல் என்ன செய்யும், ஓல்டு விண்டோஸுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் அதில் கெப்பாசிட்டியை செக் பண்ணிங்கன்னு சொன்னால் நார்மலாக ஒரு 10 to 20 GB வரைக்கும் அதில் ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கொள்வாங்க. அதாவது ஓல்டு ஏற்கனவே இருக்கிற விண்டோஸில் காப்பி எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஸோ அதை எப்படி நம்ம டெலிட் பண்ணுறதுங்கிறது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மை கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட லோக்கல் டிஸ்க் சி இருக்கும். ஸோ அதில் தான் விண்டோஸில் எல்லா ஃபைலுமே வந்து சேவில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்டு விண்டோஸுங்கிற ஒரு ஃபைல் ஒன்று சேவில் இருக்கும். ஸோ இந்த அடிக்குது இதில் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதில் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாகவே கெப்பாசிட்டியை செக் பண்ணிங்கன்னா 28 GB வந்து இந்த ஃபோல்டரில் வந்து சேவில் இருக்குது. அதாவது இந்த 200 GBயில் 28 GB வந்து இந்த ஓல்டு விண்டோஸுக்கு சேவ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து அன்வான்ட் ஃபைல் வந்து. ஸோ இதனால் இதை டெலிட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதை டெலிட் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாகவே ரைட் கிளிக் பண்ணி டெலிட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைல் வந்து டெலிட் ஆகாது. ஏன்னு சொன்னால் இது சிஸ்டத்தோடைய ஃபைல். ஸோ இதை டெலிட் பண்ணுற மெத்தட் எப்படின்னு சொன்னால் பெக் வந்துட்டு இந்த ஹார்ட் டிஸ்கில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கொள்ளுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வரங்க டிஸ்க் க்ளீன் அப் பண்ணிக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டெம்பரரி ஃபைலும் அதே மாதிரி டவுன்லோட் ப்ரோக்ராம் பண்ணிக்கும். ஸோ அதில் டிக் பண்ணியிருக்கும் ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி தம்ப்லைன்லேயும் வந்து டிக் பண்ணி போட்டிருக்கும். ஸோ அதுக்கு பின்னால் என்ன செய்யுங்க தெரியுமா, க்ளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ் பண்ணிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை செய்கிறதால என்ன பிரயோஜனம்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது 24 GB எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தடை செஞ்சு போடுறது. சும்மா நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் தேவையில்லாத ஃபைல் எல்லாமே வந்து சேவில் வைக்கிறதால அழிக்கும் போது என்ன நடக்குமாட்டா, உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஃப்ரீயாக சந்தர்ப்பம் வைக்கிது. ஸோ இப்போ நான் கொடுத்தது பின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் அப்டேட் க்ளீன் அப் பண்ணிக்குது. ஸோ 2.7 GB வரைக்கும் இது வரைக்கும் அப்டேட் ஆகி இருக்குது. ஸோ அதே மாதிரி கீழே பாருங்கள். ஸோ கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரீவைஸ் விண்டோஸ் ஃபைல் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. அது 28 GB. ஸோ அதை நம்ம இது பண்ண போகிறோம், டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிவிட்டு டெலிட், அதாவது இந்த ஃபைலை வந்து நான் டெலிட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ எஸ்ஸை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எஸ்ஸை கொடுத்தது பின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 92 GB தான் எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை டெலிட் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஹார்ட் டிஸ்கை வந்து தேவையில்லாத அன்வான்ட் ஃபைலிருந்து நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் செய்கிறது மூலமாக என்ன நடக்கும்னா, உங்களோட பிசியில் எந்தவித எரர்ஸும், உங்களோட லேப்டாப்போ அல்லது பிசியோ எந்தவித எரர்ஸும் வர சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் அவங்களோட டிஸ்கில் வந்து ஸ்பேஸ், அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஃப்ரீ ஸ்பேஸ் 92 தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல பாருங்கள் 92 GB தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 112 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதால உங்களுக்கு வந்து உங்களோட பிசியில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் தேவையில்லாத அன்வான்ட் வீடியோஸ், அதே மாதிரி உங்களோட சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் லோக்கல் டிஸ்க் வந்து ஃபுல்லாக சந்தர்ப்பமும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், இங்கே ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ரன்னு டைப் பண்ணிக்கொள்ள இயலும், அல்லது விண்டோ பட்டனையும் கீபோர்டில் அதோட சேர்த்து ஆரை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரன் வந்து கொள்ளிடணும். ஸோ இதில் ரன்னுக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டெம்பன் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி டெம்பன் டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் தேவையில்லாத அன்வான்ட் ஃபைல் இருக்கும். அதாவது டெம்பரரியாக என்னென்ன ஃபைல்லாம் சேவ் இருக்குதோ அந்த ஃபைல் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதையும் வந்து என்ன செய்யுங்க, ஓல் செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ பில்டை கொடுத்துக்கொள்ளுங்கள்.
ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இதில் பேரையும் நான் வந்து டெக்ஸ்ட்டில் போடுறேன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்கள். இதையும் கொடுத்து என்ன பண்ணி ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், அதையும் டில் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட பீஸில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது க்ளீன் ஆகிட்டு இருக்குது. இப்படியான மெத்தட்டை வந்து மினிமம் ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்காவோ இல்லை 3 மந்த்துக்கு ஒருக்காவோ நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் உங்களோட விண்டோஸ் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வைஃபை கனெக்டில் இருக்கும்போது அப்டேட் ஆக சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ விண்டோஸ் அப்டேட்டே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அது சம்மந்தமான அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் அந்த வீடியோக்கு பின்னால் அடுத்த வீடியோ செய்யலாம் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிரயோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிரயோசனமாக இருந்தாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சரி கேள்விகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளீன் ஆகிட்டு க்ளீன் ஆனதுக்கு இன்றைக்கி இந்த இடத்துல பாருங்கள் 116 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி 92 இருக்குது, இப்போ வந்து 116 இருக்குது. ஸோ இதில் இருக்கிற தேவையில்லாத இது க்ளீன் பண்ணியாச்சு. இதை க்ளீன் பண்ண ஓகே பண்ணதுக்கு பின்னால் ஸோ அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓல்டு விண்டோஸுங்கிற ஃபைல் வந்து இல்லை. ஸோ டெலிட் ஆகிட்டுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் ஃபைல் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கொள்ள வேணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக உங்களோட டவுன்லோடில் நீங்கள் தேவையில்லாமல் சாஃப்ட்வேர் அதே மாதிரி வீடியோஸ் அது டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் டில் பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி, அதேமாதிரி மிஷினும் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.